ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஆஸ் யூஷுவல் ஒரு சிம்பிள் மெனுவில் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு 5-6 தக்காளி, ஒரு 2-3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஸோ அரைச்சி சேர்க்குறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய், சோம்பு, மஞ்சள்தூள், ஒரு அரை கிலோ கத்திரிக்காய், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த சோம்பு பட்டை தாளித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஒன்றா பெரட்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய் அந்த மசாலா எல்லாம் வெந்து கூடி வரும்போது இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை ஊற்றி நல்லா ஒரு கிளறி இறக்கி மல்லித்தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெடி. ஒரு சிக்கன் கிரேவியோட சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னோடய தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டயட்டில் ஒரு டவுட்டுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய சாப்பாடு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபேமிலியில் சாப்பிட முடியாது இல்லையா? 4 பேர் இருப்போம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் அதிக நேரம் உட்காந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் ஆளுக்கு ஒரு டயட். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் பண்ணேன்னா எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது. ஸோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் ஸோ நம்ம என் ஹஸ்பண்ட் அதிகமாக கார்ப்ஸாக, நான் லோவாக, என் குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரசமோ அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்வோம். ஸோ நமக்குன்னு தனியாக எதுவுமே செஞ்சுக்க முடியாது. பட் ஆனால் இது எல்லாமே ஹெல்த்தி தானா அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் மெனு தான். ரொம்ப கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டப்பாவாக வாங்கி வச்சு கரம் மசாலா போட்டு அப்படியெல்லாம் எனக்கு குக்கிங் எப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இது மாதிரியான சிம்பிள் மெனு. இன்றைக்கி என்னோடய டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ரைஸு, 100-150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய், ஒரு ஹார்ட் பாயில்டு எக்கு. நான் ரசம் வைக்கிறதுனால நான் ஒரு 200 ml ஜீரா வாட்டர் எடுத்துருக்கிறேன் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சாப்பிட்ட பிறகு. ஸோ இது நான் கரெக்டான டயட்டில் தான் இருக்கேனா, ஸோ இந்த ரெசிபீஸ்லலாம் ஹெல்த் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யாராச்சும் நல்ல டயட்டிஷியனாக இருக்கவங்களோ, நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருக்கவங்களோ, டாக்டரோ இதை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற எல்லாருக்குமே கமெண்ட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சிம்பிள் மெனு ஓவர். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் மெனுவோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.